Good day. In this video, we are going to see about how we can train the neural network using MATLAB. So before going into the topic in depth, let us see what is actually neural network is. அதாவது neural network ஓட basics ஒரு fast recall பண்ணிட்டு நம்ம MATLAB குள்ள போயிடலாம். இப்ப நியூரல் நெட்வொர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதுலலாம் வந்து உள்ள வந்து ரொம்ப அக்யூரேட்டா டீப்பா ஒரு மிஷினை லேர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா மோஸ்ட்லி அதுல யூஸ் பண்ற கான்செப்ட் வந்து நியூரல் நெட்வொர்க்கா தான் இருக்கும். இஃப் யூ சி த பேசிக் அப்ளிகேஷன், ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நியூரல் நெட்வொர்க் லேர்னிங் அப்படின்னா என்ன பண்ண போறோம் மேட்லாப்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இஃப் யூ ஆர் ஹேவிங் சம் ப்ராப்ளம் யூ வில் பி கோயிங் டு ஹாவ் சம் இன்புட் நியூரான்ஸ் லைக் திஸ். சப்போஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஐ வாண்ட் டு டிட்டர்மைன் த காஸ்ட் ஆஃப் ஹவுஸ். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான example, and I want to give the inputs. So in the area or location that particular house is present, and what about the size of the house and some other attributes. So இந்த மாதிரி நிறைய attributes நம்ம ஒரு ஹோம்க்கு வந்து இன்புட்டா கொடுக்கலாம். எவ்வளோ பெட்ரூம் இருக்கு, எவ்வளோ கிச்சன் இருக்கு, kitchen probably might be one. So different attributes. So whatever the thing we want to give, we can give as an input. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கை எப்படி பண்ணலாம் மேட்லாப் வழியா அப்படின்னு நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படிங்கும்போது இப்போ எனக்கு ஒரே ஒரு அவுட்புட்டுமே ஒன்னா இருக்கலாம், ரெண்டு எவ்வளோ நாள் இருக்கலாம். நம்ம இப்போ எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் நான் காஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு அவுட்புட் நியூரான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா வாட் இஸ் ஆக்சுவலி வி வாண்ட் டு நோ இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் இன்புட் இனிஷியலி ஐ ஷுட் நோ சம் டேட்டா அபவுட் த ப்ராப்ளம். ஸோ இனிஷியலாக எனக்கு டேட்டா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் என்ன மாதிரி டேட்டா வச்சிருப்பேன்னா, ஸோ இஃப் ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ திங் லைக் திஸ், ஸோ ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ டேட்டா சாம்பிள் 1. ஸோ அதில் ஏரியா, சைஸ், இன்னும் என்னெல்லாம் அட்ரிபியூட்ஸ் வச்சிருக்கணும் எல்லாம் வச்சிருப்பேன். அட் லாஸ்ட் இந்த மாதிரி இன்புட் இருந்துச்சுன்னா வாட் இஸ் த காஸ்ட், காஸ்ட் மேபி இன் ருபீஸ் ஆர் டாலர்ஸ் ஏதோ ஒன்று. ஸோ இப்போ நான் வந்து என் கையில் இருக்கிற நான் ஏரியாலலாம் சர்வே பண்ணி அந்த சிஸ்டத்தை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஸோ இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து வெரி இம்பார்ட்டன்ட் மெயின் ஏரியாவா இருந்துச்சு அப்படின்னா த காஸ்ட் இஸ் அரவுண்ட் சம் 50 lakhs. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏரியால மெயின் ஏரியா இல்லாமல் அடுத்து ஒரு நெக்ஸ்ட் த சப் ஏரியா அங்கே வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடுனா எனக்கு வந்து த price is 40 lakhs. So similarly, I am collecting so many details of house. So this is actually called as samples, data samples. So இந்த மாதிரி நம்ம எவ்வளோ samples create பண்றோமோ, this increase in sample is going to make the system learning very good. அதாவது நம்ம samples அதிகமாக ஆக சிஸ்டம் லேர்ன் பண்றதுக்கு நம்ம கொடுக்குற டேட்டா வந்து அதிகமாகும். இப்ப லேர்னிங் அப்படிங்கிறது என்ன நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, இது இன்புட், இது அவுட்புட். இதுக்கு இடையில ஐ எம் கோயிங் டு ஃபார்ம் சம் ஹிடன் லேயர்ஸ். ஸோ ஹிடன் லேயர்ஸ் எவ்வளோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஐ எம் ஹேவிங் 1 ஹிடன் லேயர்ஸ் அப்படின்னா அந்த ஹிடன் லேயர்ஸ்குள்ள எத்தனை நியூரான் வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் we can fix. So a number of neurons in the hidden layers and number of hidden layers இதெல்லாம் வந்து depend upon the complexity of the problem. ஸோ நான் இப்போ 4 இன்புட் இருக்கு, நான் 5 நியூரான் ஹிடன் லேயர்ல வைக்கிறேன்னா என்னோட நியூரல் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல் த நியூரான்ஸ் ஆர் கனெக்டட். ஸோ த கனெக்டிவிட்டி வில் பி லைக் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் நியூரான் இஸ் கனெக்டட் டு ஆல் த ஹிடன் நியூரான், தென் த செகண்ட் இன்புட் நியூரான் இஸ் கனெக்டட் டு ஆல் த ஹிடன் லேயர் நியூரான். சிமிலர்லி ஆல் த திங்ஸ் எவ்வளோ இன்புட் எடுக்கிறோமோ எல்லாமே எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிரும். ஸோ இட் ரிசம்பிள்ஸ் சம் பயாலஜிக்கல் நியூரான் கனெக்ஷன். ஸோ அதனால தான் இது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா we are converting it into a simple multiplication problem. ஸோ நான் இங்கே ஒரு x1 x2 வைக்கிறேன் அப்படின்னா I am having some weight. ஸோ இங்கே வந்து hidden layerல if I am having h1 h2 h3 இப்படி வைக்கிறோம் அப்படின்னா what is the thing happening here is h1 எனக்கு வேணும்னா what I am actually going to do is அதுல எவ்வளோ arrows வருதோ எல்லாத்தோட வெயிட்டேஜஸையும் அந்த இன்புட்டோட மல்டிப்ளை பண்ணி எனக்கு கிடைக்க போகுது. ஸோ இட் வில் பி த சிக்மா ஆஃப் எக்ஸ் இன்டூ டபிள்யூ விச் இஸ் கனெக்டட் டு ஆல். ஸோ xi wi where I is equal to 1 to n where n is the number of input neurons. So if you are going to have so many input neurons, அவ்வளோ இன்புட் நியூரானோட இன்புட்டையும் அதோட வெயிட்டுக்கு ஏத்தாப்புல மல்டிப்ளை பண்ணி கிடைக்கும்.
திருப்பி நம்ம என்ன பண்றோம், அதையே அவுட்புட் லேயருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். பட் நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த டபிள்யூவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு யூஸ் டு கெட் த அவுட்புட். இந்த டபிள்யூ மாற மாற நம்ம கால்குலேட் பண்ற அவுட்புட் மாறிக்கிட்டே இருக்க போகுது. ஆனா சூப்பர்வைஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் இன்புட்டுக்கு என்ன அவுட்புட்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஐ நோ ஃபார் தீஸ் இன்புட்ஸ் வேல்யூ ஐ வாண்ட் 50 lakhs as அவுட்புட். பட் நான் ரேண்டமா டபிள்யூ எடுத்தேன்னா என்ன ஆகும்னா, ரேண்டமா தான் ஒரு அவுட்புட் கிடைக்கும். அப்ப வர வேண்டிய அவுட்புட் ஆக்சுவலி இந்த இன்புட்டுக்கு எனக்கு 50 lakhs தான் வரணும். பட் ஐ எம் கெட்டிங் சம் 35 ஏதோ ஒரு lakhs கிடைக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ நீட் டு ட்ரெயின் த நெட்வொர்க். அதுதான் என்ன சொல்றோம்னா, இந்த இன்புட்டுக்கு 35 வரக்கூடாது, 50 வர வைக்கணும். அதுதான் ட்ரைனிங். ஸோ 50 வர வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இன்புட்டை மாற்ற முடியாது, அவுட்புட் எனக்கு நினைச்சது கிடைக்கணும். அப்ப வாட் இஸ் த ஒன்லி வே இஸ் ஐ நீட் டு அட்ஜஸ்ட் ஆல் த டபிள்யூஸ் பிட்வீன் த லேயர்ஸ். இப்போ உள்ள இடையில இருக்கிற வெயிட்டேஜஸ் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த வெயிட்டேஜஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நான் இருக்கிற எல்லா டேட்டாவுக்கும் நான் கொடுக்குற இன்புட்டுக்கு இந்த பர்டிகுலர் அவுட்புட் கரெக்டாக வருது அப்படின்னா அதை தான் நியூரல் நெட்வொர்க் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ we will say that neural network has learned our data if the neural network is able to produce the supervised output for that particular input. ஸோ இதை வந்து நெட்வொர்க்கை ட்ரைன் பண்ணுறதுக்கு நம்ம சாம்பிள் செட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம மேட்லாப்ல கொடுக்கும்போது இந்த ட்ரைனிங் நம்ம கிட்ட இருக்கிற செட்டையை வந்து 3ஆக பிரிச்சுக்குவோம். ஒன்று என்ன அப்படின்னா, ட்ரைனிங் செட்டை யூஸ் பண்ணுவோம். செகண்ட் வந்து நம்ம அந்த ட்ரைன் பண்ணினதை வேலிடேட் பண்ணுறதுக்கு சில டேட்டா யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் சில டேட்டாவை ட்ரைனிங்குள்ளேயே கொண்டு வராமல் ட்ரைனிங் எல்லாம் முடிச்ச பிறகு கரெக்டாக ட்ரெயின் ஆயிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இருக்கிற டேட்டாவை 3ஆக பிரிப்போம். தட் இஸ் ஃபார் ட்ரைனிங், ஃபார் வேலிடேட்டிங் அண்ட் ஃபார் டெஸ்டிங். ஸோ இது வந்து beginning. So with this, so in MATLAB what we are actually going to do is we are going to enter our input and output. So I have opened the MATLAB. So in the MATLAB நான் open பண்ணியிருக்கேன். Here what I am going to do is I am going to open the neural network toolbox. So it will be available in apps in recent MATLAB packages. So அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா you'll be going to having machine learning and deep learning toolboxes. ஸோ அதுக்குள்ள இப்போ வந்து எனக்கு இன்புட்டும் தெரியும், அவுட்புட்டும் தெரியும். நான் அதை வச்சு ட்ரைன் பண்ணணும் அப்படின்னா you have to take a neural network fitting toolbox. ஸோ இதில் மேட்லாப்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டூல்பாக்ஸ் யூஸ் பண்ணும்போதும் எல்லாத்துக்கும் இன்ட்ரோடக்ஷன், ஒய் வி ஆர் யூசிங் திஸ், இந்த லேயரோட எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே வந்து சிம்பிளிஃபைடாக அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாத்தையுமே அதை ரீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயிலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு there is help tutorials also. இப்போ நான் வந்து இந்த நியூரல் நெட்வொர்க் ஃபிட்டிங் ஆப்புக்குள்ளே போயிட்டு வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கிளிக்கிங் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ண பிறகு என்ன பண்ணுறேன்னா, இட் வில் ஆஸ்கிங் ஃபார் அ இன்புட்ஸ் அண்ட் டார்கெட். ஸோ இன்புட் டார்கெட் வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, நம்ம எக்ஸல் ஷீட்டில் வச்சுக்கலாம். ஸோ நான் எதெல்லாம் இன்புட்டுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் ஒரு எக்ஸல்ல வேற எந்த டைட்டில் இது அதெல்லாம் போடாமல் வெறும் டேட்டா மட்டும் ஒரு எக்ஸல்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்புட்டாக அதை எடுத்துக்கும். அப்படி நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இந்த மேட்லாப் வந்து எந்த ஃபோல்டரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோமோ, எந்த ஃபோல்டரில் நம்ம ஒர்க்கிங் ஃபைல்ஸ்லாம் இருக்குமோ அந்த ஃபோல்டரில் நம்ம அந்த எக்ஸலை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு இஃப் யூ கிளிக் திஸ் ஒன், இந்த இம்போர்ட் டேட்டாவை கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி இட் வில் அந்த மேட்லாப் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வச்சிருக்கிற எக்ஸல்லாம் வரும். அதில் இன்புட் டேட்டா, அவுட்புட் டேட்டா என்ன வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி உள்ளே ஏற்றிக்கலாம். ஆஸ் இட் வில் டேக் சம் டைம், இது டைம் நிறைய எடுத்துக்கும் கொஞ்சம் ஃபைல் பெருசாக இருந்துச்சுன்னா. ஸோ நான் அதனால என்ன பண்ணுறேன்னா, இந்த டெமோ பர்பஸ்க்கு நான் உள்ளே இருக்கிற இன்டர்னல் லோடு எக்ஸாம்பிளை வந்து லோட் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதோ ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள்னா பில்டிங் எனர்ஜி. ஸோ பில்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி இது என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏத்தாப்புல எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அந்த பில்டிங்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு செட்டை. ஸோ ஹியர் இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த எக்ஸல்ல. அப்ப இன்புட்டை எப்படி கொடுக்க போறோம், அதாவது என்கிட்ட ஒரு 200 சாம்பிள்ஸ் இருக்குன்னா அந்த 200 சாம்பிள்ஸ் ரோ வைஸா கொடுக்க போறேன்னா இல்ல காலம் வைஸா கொடுக்க போறேனா அப்படிங்கிறது இருக்கு. மோஸ்ட்லி நீங்க ஒரு ரோக்கும் ஒவ்வொரு சாம்பிள் செட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு மென்ஷன் அஸ் மேட்ரிக்ஸ் ரோ. ஸோ இங்க வந்து இவங்க உள்ள பாத்தீங்கன்னா எந்த சைஸ்ல இருக்குன்னா 14x4208 மேட்ரிக்ஸ்.
அப்ப என்ன அர்த்தம்னா எப்படி வச்சிருக்காங்கன்னா காலம் மேட்ரிக்ஸ் வச்சிருக்காங்க. நான் 4208 சாம்பிள்ஸ் இருக்கு, 14 இன்புட்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவுட்புட் பார்த்தோம்னா 3 அவுட்புட்ஸ். இதே மாதிரி எத்தனை சாம்பிள்ஸ் வச்சிருக்காங்கன்னா அந்த 4208 இன்புட்டுக்கும் என்ன 4208 அவுட்புட்ஸ் வரணும் அப்படிங்கிறத ரெண்டாவது டார்கெட்ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்புட் அவுட்புட் நம்ம எக்ஸல் ஷீட்ல இருந்து ஏத்தின பிறகு நம்ம நெக்ஸ்ட்ன்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்க ட்ரைனிங்க்கு 70% டேட்டா எடுத்துருவாங்க. அப்ப என்னன்னா நீங்க 100 சாம்பிள்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுல 70 சாம்பிள்ஸ் வச்சு தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. மிச்சம் 30 சாம்பிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வேலிடேஷனுக்கு சம் பர்சன்டேஜ் அண்ட் டெஸ்டிங்க்கு சம் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட் ஆஸ் யூ ரெக்யர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஹிடன் இப்போ வந்து இன்புட் லேயர் ரெடி ஆயிடுச்சு. இன்புட் லேயர் நீங்க எவ்வளவு இன்புட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்புட் லேயரை செட் பண்ணிரும். அவுட்புட்ல எத்தனை அவுட்புட் இருக்கோ அத்தனை அவுட்புட் லேயர் செட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராப்ளத்துல 14 இன்புட்ஸ் இருக்கு, 3 அவுட்புட்ஸ் இருக்கு. ஸோ அதுவே வந்து செட் பண்ணிரும். ஸோ இங்க வந்து மென்ஷன் பண்ணி காட்டுது 14 இன்புட் இருக்கு, 3 அவுட்புட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இடையில ஒரு ஹிடன் லேயர்ல நான் எத்தனை நியூரான்ஸ் வைக்கணும் அப்படின்றத யூ கேன் டிசைட். ஸோ நான் இப்போ ஒரு 12 நியூரான்ஸ் வைக்கிறேன்னா என்னோட நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே காட்டுது. So network structure once fix பண்ணிட்டு I'm going to the next page. So next page க்கு போன பிறகு what actually it is doing is அது நெட்வொர்க் ரெடி பண்ணிட்டு எந்த அல்காரிதத்துல அதை ட்ரைன் பண்ணான்னு கேக்குது. ஸோ நம்ம நிறைய அல்காரிதம் படிச்சிருக்கோம். இங்க வந்து மேட்லாப்ல பாத்தீங்க அப்படின்னா 3 அல்காரிதம் உள்ள இன்புட்ல இருக்கு. லெவன்பெர்க், bayesian அண்ட் ஸ்கேலியன் கான்ஜுகேட் கிரேடியன்ட். ஸோ நமக்கு ப்ராப்ளத்துக்கு எந்த மெத்தட் சூட் ஆகும்னு நம்ம நினைக்கிறோமோ யூ கேன் செலக்ட் தட் மெத்தட் அண்ட் கிளிக் ட்ரைன். இப்போ ட்ரெயின்னா என்ன பண்ணுதுன்னா அது நம்ம இருக்கிற சாம்பிள் எல்லாம் வச்சுட்டு அவுட்புட்டை இன்புட்டையும் கரெக்டா வருதான்னு பார்த்துட்டு வெயிட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்குது. இப்போ கண்டுபிடிச்சு முடிச்ச பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிட் எப்படி இருக்கு, எரர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக ரெக்ரெஷன் வேல்யூஸ் பார்க்கலாம். இந்த ரெக்ரெஷன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருந்துச்சுன்னா எக்ஸாக்டா இன்புட்டும் அவுட்புட்டும் நம்ம கொடுத்த மாதிரி மேப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 0ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொடுத்த டேட்டா ரொம்ப ரிடண்டா இருக்கு, அதோட ட்ரைனே பண்ண முடியல, அதால எதையுமே பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ரெக்ரெஷன் பிளாட் பண்ணி பார்க்குறேன் இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டா இருக்கு, 4000 டேட்டா மேல இருக்கு. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணாலே இஃப் யூ சி த கிராஃப் இட் வில் பி வெரி மச் கன்ஜஸ்டட். ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு பிளாட் த ரெக்ரெஷன். ஸோ இதுல இந்த பிளாக் ரவுண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டேட்டா, கிட்டத்தட்ட 4000 டேட்டா அப்படி பிளாட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு அது ட்ரைனிங் டேட்டாவை எடுத்துட்டு அதுல ஃபிட் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்காங்க, தட் இஸ் ப்ளூ லைன். அடுத்து வேலிடேட் பண்ணும்போது கிரீன் லைன், டெஸ்ட் பண்ணும்போது ரெட் லைன். ஓவராலா அந்த ரெக்ரெஷன் பாத்தீங்கன்னா 0.92. ஸோ 0.9 மேல இருந்தாலே ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம என்ன பண்றோம்னா ஓகே என்னோடது எனக்கு தேவையான அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கு, இல்ல நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க ரீட்ரெயின் போட்டு திருப்பி அந்த பேராமீட்டர்ஸையும் மாத்திக்கலாம், திருப்பி அதை ட்ரெயின் பண்ணி பார்க்கலாம், திருப்பி ஹிடன் நியூரான்ஸ் மாத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்க ரீட்ரெயின் போட்டு பண்ணிக்கலாம். இப்ப முடிச்சாச்சு, எனக்கு திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் டிப்ளாய்மெண்ட். அதாவது எனக்கு எல்லாம் ட்ரைனிங் ரெடி ஆயிடுச்சு, நான் இப்ப அந்த சிஸ்டத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வெளியே எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகும்போது டிப்ளாய் சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டிப்ளாய் சொல்யூஷன்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்ன மாதிரி டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மேட்லாப் ஃபங்க்ஷனா M5 உங்களுக்கு அந்த வெயிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். அந்த வெயிட் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு நீங்க அடுத்து வந்து ஒரு ராஸ்பெரி பை மூலமாவோ ஒரு ஹார்ட்வேர் சப்போர்ட் எதுவும் பண்ணணும்னா அதுல வெயிட் மேட்ரிக்ஸை ஏற்றி நம்ம இன்புட்டை வாங்கி மல்டிப்ளை பண்ணி ஹார்ட்வேர் செட்டப்பா போடலாம். நம்ம இப்போ பண்ணிருக்கிறது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி வர்ச்சுவலா இதுலயே செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் இம்ப்ளிமெண்ட் டிப்ளாய் இட் அஸ் அ சிமுலிங்க் டயக்ராம். இப்போ நான் சிமுலிங்க் டயக்ராம் கிளிக் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி என்ன பண்ணும்னா ஒரு சிமுலிங்க்ல வந்து நமக்கு வந்து ஒரு சப் ஃபங்க்ஷன் மாதிரி அந்த வெயிட் மேட்ரிக்ஸை கொடுத்துரும். இன்புட் ஒரு பக்கம் இருக்கும், அவுட்புட் ஒரு பக்கம் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட் பிளாக்கை கிளிக் பண்ணிட்டு we can enter 14 different inputs. ஸோ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு 14 இன்புட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ 14 இன்புட்ஸை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேல்யூ கொடுத்தோம்னா அந்த 14 இன்புட்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கா என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத வந்து that particular simulation will be giving. ஸோ 3 அவுட்புட் இருக்கும், அந்த 3 அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஸோ ஆக்சுவலி டிப்ளாய் ஆறதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா அந்த வெயிட் மேட்ரிக்ஸ் இப்போ டிப்ளாய் பண்ணி என்ன பண்ணிடுச்சுன்னா இதுதான் ஃபங்க்ஷன் ஃபிட்டிங் நியூரல் நெட்வொர்க், நம்மளோட ப்ரோக்ராமுக்கான நியூரல் நெட்வொர்க். இதுக்குள்ள என்ன இருக்கும்னா அந்த வெயிட் மேட்ரிக்ஸ் இருக்கும். இப்போ நான் இன்புட் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டாரா 14 வேல்யூஸையும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அந்த மாதிரி இன்புட்டை 14 வேல்யூஸையும் கொடுத்துட்டு இஃப் யூ ரன் திஸ் பர்டிகுலர் சிமுலிங்க் யூ கேன் கெட் த அவுட்புட் வேல்யூ.
ஸோ அவுட்புட் வேல்யூ 3 வேல்யூ இருக்கு. அந்த 3 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கோப் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஸ்கோப்ல பார்த்துக்கலாம். இல்லை நீங்க வந்து யூ கேன் டேக் டிஸ்பிளே எடுத்து அதையும் கனெக்ட் பண்ணி எவ்வளோ 3 வேல்யூஸ் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ பிரைஸ் ஆஃப் த ஹவுஸ்னா நான் இப்போ 10 இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா 10 இன்புட் டிஃப்ரெண்ட் இன்புட், லொக்காலிட்டி இப்படி, ஏரியா ஆஃப் ஹவுஸ் இப்படி, 3 பெட்ரூம்ஸ் இருக்கு, அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்காங்க, செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டா நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அது ட்ரெயின் ஆனதை வச்சு அப்போ அந்த வீட்டோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்து நமக்கு கொடுத்துரும். So this is how we can create ஆன சாம்பிள் செட்டை வச்சு மேட்லாப்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த 3 அவுட்புட்டோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுச்சு. So this is going to differ for problem to problem, right? So this is how we can do a simple neural network training in MATLAB. Right? Thank you for watching.